இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணைய வழியாக விண்ணப்பிப்பதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை மற்றும் பகுதி நேர மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி சேர்க்கை 2026 தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு பட்டய மாணாக்கர்கள் சேர்க்கை தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும். தமிழ்நாட்டில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இயலும். தமிழ்நாடு அரசின் அனைத்து பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் கீழ்கண்ட இணையதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் மாவட்ட சேவை மையங்கள், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மையங்களின் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. இம்மையங்களில் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்து சென்று நேரடியாக இம்மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இதுதான் அந்த டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், விசிட்டர்ஸ் டைம் 9 AM to 5 PM அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிக்ட், டிஎஃப்சி நம்பர், டிஎஃப்சி சென்டர் நேம் அண்ட் அட்ரஸ், கோஆர்டினேட்டர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த இடங்களில் எந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற முகவரி விவரங்கள் உட்பட தொலைபேசி எண்கள் உட்பட இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள, அதாவது உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் நேரடியாக சென்று தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் இந்த டிஎஃப்சி சென்டருக்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி முதலாம் ஆண்டு பட்டய சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பகுதி நேர பட்டய சேர்க்கை பார்ட் டைம் டிப்ளமோ கோர்சஸுக்கு தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஐடிஐ முடித்தவர்களும் பகுதி நேர பட்டய சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு பணி அனுபவம் உள்ளவர்களும் இந்த படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். படிப்பிற்கான கால அளவு 4 வருடங்கள். இதற்கான பதிவு கட்டணமாக ரூபாய் 150 விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இணையதளம் வழியாக செலுத்தலாம். SC ST பிரிவினருக்கு பதிவு கட்டணம் செலுத்த அவசியமில்லை. முதலாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் 4/5/2026. முதலாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர பட்டய படிப்பிற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 30/5/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பதாரர் புகைப்படம் ஆகியவை தேவையான அளவுகளில் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும். அனைத்து தகவல்கள், வழிகாட்டி மற்றும் தொலைபேசி எண்கள் மாணாக்கர்கள் www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026 ஆண்டிற்கான பாலிடெக்னிக் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpoly.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அபிஷியல் அட்மிஷன் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. DOTE கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் அட்மிஷன் போர்ட்டல் ரெகுலர் அட்மிஷனுக்கு தேவையான சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. Certificate of Disability, Certificate of Permanent Residence in Tamil Nadu, Certificate for Part-Time Ex-Serviceman Certificate, Government Polytechnic Hostel Facilities, Instruction to Candidate for Special Reservation, Instruction to Candidate Part-Time, Instruction to Candidate Lateral Entry, List of Government Polytechnic Colleges, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள Polytechnic Colleges விவரங்கள் மாவட்ட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. List of Women's Polytechnic Colleges, மாவட்ட வாரியாக பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளுடைய முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு, அல்லது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கிரியேட் அன் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. DOTE அட்மிஷன் போர்ட்டல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிடெக்னிக் அட்மிஷன் கிரியேட் அக்கௌண்ட். இந்த விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்கு முன்பாக இந்த இணையதளத்தில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் செய்ய வேண்டும். அக்கௌண்ட் கிரியேட் செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல என்டர் யுவர் டீடைல்ஸ் டு பிகின் த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம், இமெயில் ஐடி,
மொபைல் நம்பர், அப்புறமா பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இனிஷியலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் ரினியூவபிள் ஆர் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, லேட்டரல் என்ட்ரி, பார்ட் டைம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக சைன் இன் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் பேக், ப்ளீஸ் சைன் இன் டு யுவர் அபிஷியல் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல அட்மின் லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, காலேஜ் லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட் லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி அப்புறமா உங்க பாஸ்வேர்டு இரண்டையுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போர்ட்டல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபில் அப்ளிகேஷன், வியூ அப்ளிகேஷன் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அப்புறமா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பேரண்ட் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், மார்க்ஸ் என்ட்ரி, ஸ்பெஷல் கேட்டகரி, சாய்ஸ், காலேஜ் சாய்ஸ், அப்டேட்ஸ், அப்லோட்ஸ் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட், ரிவ்யூ அண்ட் சப்மிட் அந்த மாதிரி 9 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கீழே வந்தீங்கன்னா ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ், ரிலிஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட் நேம், மதர் டங், ஆதார் நம்பர், சிட்டிசன்ஷிப், நேட்டிவிட்டி, டிஸ்ட்ரிக்ட் ரெக்கார்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவா ஃபில் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். அதுல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்க மொபைல் நம்பர் அதாவது தொடர்பு கொள்வதற்கான முகவரி விவரங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக பேரண்ட் டீடைல்ஸ், பெற்றோரது விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா அகாடமிக் டீடைல்ஸ், உங்களது கல்வி தகுதி விவரங்கள், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் விவரங்கள், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, கல்வி நிலையத்தின் பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக மார்க்ஸ் என்ட்ரி, உங்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரி ரிக்வெஸ்ட் பண்றவங்க அதற்கான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக காலேஜ் சாய்ஸ் எல்லாமே பூர்த்தி பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு காலேஜ் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்க மாவட்டத்துல அல்லது உங்களுக்கு விருப்பமான டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு விருப்பமான காலேஜை நீங்க செலக்ட் பண்ணி உங்க கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே சூஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு சான்றிதழ் அப்லோடு பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். போட்டோ, சிக்னேச்சர், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரிக்வெஸ்ட் பண்றதா இருந்தா அதற்கு தேவையான சான்றிதழ்கள், அந்த மாதிரி அனைத்து சான்றிதழ்களையும் அப்லோடு பண்ணி ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதான். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே 2026ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.